அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தேர்தல் நெருங்க நெருங்க நம்ம கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற சொல்லாடல்களை அதிகமாக கேட்டு வரோம். குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியில பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா தரப்புல இருந்து கூட்டணி ஆட்சி அமையும் தமிழகத்துல அப்படின்னு சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவில்லாத நிலைதான் இருக்கு. ஆனாலும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற சொல்லாடலை சுற்றிதான் அது இயங்குது. புதிதா அரசியல் களம் கண்டிருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு முதல் மாநில மாநாட்டில இருந்தே முழங்கி இருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முன்பிருந்தே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் அவ்வப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ சமீபமாக காங்கிரஸ் தரவு ஆய்வு பிரிவு தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்திற்கு வந்திருந்த போது காங்கிரஸ் நிர்வாகிகளோடு பேசியிருந்தார். அதுக்கு பிறகு அவர் புதிய தலைமுறைக்கு பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நிர்வாகிகள் மத்தியிலிருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு. தமிழ்நாடு காங்கிரஸ் சுயமரியாதை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நிர்வாகிகள் தெரிவிக்கிறது சரிதான் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, எந்த செக்குலர் பார்ட்டியும் காங்கிரஸ் கட்சி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இதையெல்லாம், இந்த நிகழ்வுகளை எல்லாம் அடிப்படையாக வச்சுதான் நம்ம இன்னைக்கு நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு, பாஜக பாதையில் ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரஸ், கூட்டணி ஆட்சி மொழி பேசும் தாவேக, ரசிக்கும் தேமுதிக, பாமக, 2026 தேர்தல் பேரம் திமுக அதிமுக இரண்டுக்குமே சவால் ஆகிறதா அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர்கள் திருமிகு ஜீவசகாப்தன் மற்றும் திருமிகு சுவாமிநாதன் ஆகியோர் இணைகிறார்கள். எழுத்தாளர் திரு ஜே ராம்கி, வலதுசாரி சிந்தனையாளர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைகிறார்கள். 4 பேருக்கும் வணக்கம். திரு சுவாமிநாதன், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்ப எல்லா கட்சிகள்லயும் இந்த குரல் எழும்பு தொடங்கி இருக்கு. அது திமுக கூட்டணி ஆகட்டும், அதிமுக கூட்டணி ஆகட்டும், இரண்டுக்குமே சீட் பேரம் அப்படின்றது இந்த முறை சவாலாக தான் இருக்க போகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு அவங்க பேசுறாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து இப்ப அந்த குரல் மீண்டும் எழும்பு தொடங்கி இருக்கு. என்ன பாசிபிலிட்டி? இதெல்லாம் சாத்தியம் தானா? கூட்டணி ஆட்சி அப்படின்றதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதும் சாத்தியம் தானா? இந்த கோரிக்கை மிக முக்கியமா இப்ப வலுப்பெறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கிறதே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா அவர் அந்த கட்சியினுடைய மாநாட்டிலேயே, அவர் முதல் மாநாட்டிலேயே சொன்னாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கக்கூடிய கோஷத்தை அவர் அங்கிருந்தே எழுப்பியிருந்தார். அதனாலதான் இப்ப 1967க்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட கட்சியா தான் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. 67க்கு பின்பு தமிழகத்துல கூட்டணி ஆட்சி என்கிற ஒன்றே இல்லாத சூழல்ல காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு இப்படி ஒரு ஆசை வந்ததுக்கு காரணமே விஜய் அவர்களுடைய அந்த பகிரங்கமான ஒரு அறிவிப்பு தான். இன்னொன்னு, இன்றைக்கு விஜய் அவர்கள் பாஜகவையும் எதிர்க்கிறார். அவருடைய கொள்கை எதிரி என்கிறதுல அரசியல் எதிரி அப்படிங்கிறதுல திமுகவையும், கொள்கை எதிரி அப்படிங்கிறத பாஜகவையும் அவர் அறிவித்து விட்டார். அதனால காங்கிரஸுக்கு இன்னொரு வாசல் இருக்கிறதா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் ஒரு நம்பிக்கை அடைகிறாங்க. நான் சொல்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் ஒரு நம்பிக்கை அடைகிறாங்க. டெல்லியை சொல்லல, அகில இந்திய தலைமையை சொல்லல. அப்ப அவர்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு மனப்புழுக்கம் இருக்கு. நீங்க ஒரு சின்ன விஷயம், அவர் கூட்டணி ஆட்சி ஏன் கேட்கிறாங்கன்னா ஒண்ணுமே இல்ல. கிழக்கு மாவட்டம் நெல்லையில இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் அவர் உயிரிழந்து போனார் மர்மமான முறையில. 500 நாள் கடந்துருச்சு. இன்று வரை அந்த குற்றவாளிகளோட கண்டுபிடிக்க முடியல. காங்கிரஸால வீரியமிக்க போராட்டத்தை அதுக்கே கூட நடத்த முடியல. அப்ப அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கூட்டணிக்காக அனுசரணையா செயல்பட்டு அவர்களால வீரியமான எந்த போராட்டமும் நடத்த முடியல. இப்ப கள்ளக்குறிச்சி மரணமா இருக்கலாம், விசிகா கூட போராடுறாங்க, மற்ற கட்சிகள் கூட போராடுறாங்க. அப்ப காங்கிரஸ் அந்த இடத்துலதான் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனநிலையை சொல்ற நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் மனநிலை. ஏன்னா மாநில தலைவர் இன்னும் அந்த குரலை பேசல, செல்வப்பிரந்தை அவர்கள். அவர் அகில இந்திய தலைமையோட சிக்னல் கிடைச்சாதான் அவர் பேசுவார். அதற்கு முன்பே ராஜேஷ்குமார் போன்றவர்கள் பேசுறாங்க. ரொம்ப முக்கியமான கருத்து. அவர் வந்து சட்டமன்ற காங்கிரஸ் குழுவினுடைய தலைவர், கிள்ளியூர் தொகுதியில தொடர்ந்து ஜெயிக்கக்கூடியவர். அவரெல்லாம் பேசுறாரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய அஸ்திரத்தை இன்னைக்கு எடுக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறப்ப இன்னைக்கு அதற்கான குரல் எழுதுறதுக்கு காரணமே விஜய் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு திமுகவை வேண்டான்னு போனா முன்பெல்லாம் அதிமுக பக்கம் தான் போகணும். இப்ப அதிமுகவோடு பாஜக இருக ஒட்டி கொண்ட அட்டைப்பூச்சி போல 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அப்படியான காலகட்டத்துல இப்ப அவர்களுக்கு இன்னொரு மாற்றாக இன்னொரு சாய்ஸா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கட்சி இருக்கு. அதனால இவர்கள் தங்களுடைய ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுதான். காங்கிரஸ் வந்து விஜயோட போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா கள யதார்த்தம் என்ன? ஏன்னா திமுகவை அவர் அவ்வளவு எதிர்க்கிறார் விஜய். அப்போ திமுகவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, பல தேர்தல்களை சந்திச்சு வெற்றி ஈட்டிய
காங்கிரஸுமே அவர் எதிர்நிலைப்பாட்டில் தானே, எப்படி விஜயோட அவங்க போய் சேர முடியும்? இதெல்லாம் சாத்தியம் தானா, இல்ல பின்னாடி ஏதாவது பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் ஏதாவது அது தொடர்பான பேச்சு ஏதாவது போயிட்டு இருக்கா என்ன? இல்ல, நிச்சயமா தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மத்தியில விஜய் அவர்கள்ட்ட போனா நல்லா இருக்குமே, கொஞ்சம் கூடுதல் சீட்டு கிடைக்கும். உண்மையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அவர்கள் எப்பவும் காங்கிரஸ் என்னன்னா, நமக்கு எந்த தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு, நம்ம எந்த தொகுதிகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகள் அவர்கள் சர்வே பண்ணி வச்சிருக்காங்க. 100 சீட்டு காங்கிரஸுக்கு ஒரு நாள் யாரும் கொடுக்க போறது இல்ல. ஆனா அவர்கள் கையில ஒரு பட்டியல்ல 100 தொகுதிகள் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய தொகுதிகள். ஒருவேளை திமுக நாளைக்கு இதே 25 கொடுத்தா கூட இந்த 100க்குள்ள இருந்து 25 தாங்கன்னு கேட்கிற நிலைமையில தான் காங்கிரஸ் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தங்களோட பேர வலிமையை கூட்டுகிற ஆற்றல் அவங்களுக்கு விஜய் அவர்களால உருவாகுது. அவர் தொடர்ந்து கூப்பிடுறாரு, ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப அது நிச்சயமா அது தமிழகத்துல இருக்கக்கூடிய, ஆனா அகில இந்திய தலைமை அதை விரும்புறாங்களா? அது ஒரு வாய்ப்பு அப்படின்னே நம்ம பார்த்து கொண்டாலும், கொள்கை கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து முழங்கி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் எப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணமாவது எப்படி அவங்களுக்கு வரும்? அதை தாண்டி ராகுல் காந்தி ஆகட்டும், திருமிகு சோனியா காந்தி அவர்கள் ஆகட்டும், திரு மு க ஸ்டாலின் அவர்களோட அவங்களுக்கு இருக்க அந்த பிணைப்பு அப்படின்றதும், ராகுல் காந்தியினுடைய தமிழ்நாட்டு வருகை அப்படின்றதும், அவர் அண்ணா அப்படின்னு அழைக்கிறதும் என்ன மாதிரி ஒரு பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க, அந்த இணைப்பு இருக்குல்ல, அதையெல்லாம் தாண்டி கூட்டணியில இருந்து வர முடியுமா? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? இல்ல, நிச்சயமா யோசிப்பாங்க. அதனாலதான் மாநில தலைவர் இன்னமுமே ஒரு வார்த்தை கூட பேசல. செல்வ பெருந்தகை அவர்கள் இதுவரையும் பேசல. ஆனா அவருடைய குரலை அவரை தவிர மற்ற எல்லாரும் பேசுறாங்கல்ல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் அவருடைய பேச்சை நம்ம உதாசீனமா படுத்திட முடியாது. கடந்த முறை திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில கூட இருந்தவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அன்றைய மாநில தலைவர் KS அழகிரி வெளியில அழுதுகிட்டே செய்தியாளர்களை சந்திச்சார். எங்களை ரொம்ப குறைவா மதிப்பிட்டுட்டாங்க, 25 தொகுதிகள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 2011 63 சீட்டு கொடுத்தாங்க, 2016 கிட்டத்தட்ட 48 தொகுதிகள் கொடுத்தாங்க. அப்படி இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் தான் கொடுக்குறாங்கிறப்ப அங்க உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கு. ஆனா நீங்க கேட்டதை போல அகில இந்திய தலைமை அதை விரும்பாது. ஆனா மாநிலத்துக்குள்ள அப்படியான குரல்கள் ஒலிக்குது இல்ல. அகில இந்திய தலைமையில இதை விட உச்சமா கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல்ல முதல்ல ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளரா முன்மொழிஞ்சதே மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இப்ப அண்மையில பீகாருக்கு கூட போயிருந்தார். அவருடைய அந்த யாத்திரையில பேரணியில முதல்வரே பங்கேற்றார். பங்கேற்றது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவுக்கான வழக்கறிஞர்னு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் சொல்லியிருக்காரு. சோ டெல்லி தலைமை இவர்களோட நல்ல உறவுல இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காங்கிரஸ் தங்களோட பேர வலிமையை கூட்டுறதுக்கு, காங்கிரஸ் தங்களோட எண்ணத்தை கேட்டுவதற்காக இங்க நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், டெல்லி தலைமையோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நாளைக்கே மாநிலத்துல மாவட்டத்துல பலரும் தீர்மானம் போட்டு எங்களுக்கு கூடுதல் சீட் வேணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், இல்லைன்னா நம்ம வேற சாய்ஸ் வேணும், மாவட்ட கமிட்டிகள்ல தீர்மானம் போட்டாங்கன்னா அந்த தீர்மானத்துக்கு ஒரு அழுத்தமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. சோ இது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு செஸ் போர்டுல பல காயின்கள் இருந்தாலும் அது ஒரு காயின் மையமா இருக்கக்கூடிய ராஜாவை சுத்தி தான் எல்லாரும் போவாங்க, காயின் எடுத்துவாங்க. அப்படி ஒரு ராஜாவா இன்னைக்கு விஜய் அரசியல் களத்துல மற்ற கட்சிகளுக்கு ஒரு சவாலாக கூட்டணி அமைக்கிறதுல பெரிய சவாலாக மாறி இருக்காரு பாக்குறாங்க. பேர வலிமையை கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துவாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ராம்கி, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ காங்கிரஸ்ல இருந்து எழும்பக்கூடிய இது போன்ற குரல்கள் ஆகட்டும், எல்லா பக்கமுமே இப்ப அவர் சொன்ன மாதிரி விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அவர் முழங்கினது கடந்த வருடம் அந்த முதல் மாநில மாநாட்டில் ஒரு பெரிய வலிமையான ஒரு குரலாக இருந்தது. அதற்கு பிறகு வரிசையா இப்ப எல்லா கூட்டணிகளுக்குள்ளேயும் இந்த குரல் எழும்ப தொடங்கி இருக்கு. இப்போ நம்ம காங்கிரஸ் திமுக அப்படின்னு பேசுவோமே, சாத்தியம் இருக்கிறதா, இல்ல பேர வலிமையை கூட்டுறதுக்கு விஜய் ஒரு ஃபேக்டரா வச்சு காய்களை நகர்த்தி பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த சவாலுங்கிறது திமுக அண்ணா திமுக இருக்கிற சவாலை விட அவர்களை எதிர்நோக்கி இருக்கிற கட்சிகளுக்கு தான் பெரிய சவால். ஏன்னா அவங்க தான் தங்களை நிரூபிக்கணும், என்ன விதமான வேல்யூ அடிஷன் நாங்கள் அந்த கூட்டணி தரப்போங்கிறத அந்த கூட்டணி கட்சி தான் நிரூபிக்கணும். அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஜயை காட்டி பேரம் பேசுறது, ட்ரம்ப் கார்டு, அந்த பாலிடிக்ஸ்லாம் இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க களத்துல பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல ஒரு செக்குலர் பார்ட்டி ஆட்சி அமைக்கணும்னா காங்கிரஸ் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்றார். நம்ம அதை அப்படி கடந்து போயிட முடியாதுல்ல. அவரு காங்கிரஸ் தரவுகள் அதனுடைய தலைவர், அவர் நேஷனல் ஹெட்டா இருக்கிறாரு. ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நபராக திகழ்கிறார். அவருடைய ஸ்டேட்மென்ட் 25 சீட்டு காங்கிரஸ் கொடுத்த பிறகு கூட அப்போது தலைவராக இருந்த KS அழகிரி சத்தியமூர்த்தி பவன்ல பேசும்போது 25 சீட்டுக்கும் பிளஸ் கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடத்துக்கும் அப்பவே 2021 அவங்க சைன் பண்ணிட்டு நாங்க உள்ளாட்சியில சில போஸ்டிங்லாம் தருவோம்னு கேட்டிருக்கோம். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படிங்கும்போது நிருபர் கேட்கிறாரு, என்ன ஆட்சியில ஒருவேளை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து ஆட்சியில பங்கு வைப்பீங்கன்னா அவசரமா மறுத்தார். இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னாரு. சோ இந்த ஆட்சியில் பங்குங்கிற வார்த்தை ஒவ்வொரு தேர்தல் ஆரம்பத்திலையும் அது பேசப்படும். இது என்னமோ விஜய் தான் ஆரம்பிச்சு வச்சார் அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப நாளா இருக்கு. 2006 ரொம்பவே கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் இது ரொம்ப ரெகுலரா கேட்கறது. அதனால எந்த இடத்துல மறுக்க வேண்டுமோ ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுத்தாங்க. இன்னைக்கு
இன்னைக்கு இந்த 4-5 ஆண்டுகள்ல வந்து பெரிய அளவுல வந்து திமுகவும் அதிமுகவும் வளர்ந்துருக்குது. நீங்க அப்படிக்கும் போது அவங்கள்ட்ட வந்து போய் நீங்க வந்து அவங்கள கார்னர் பண்ற அளவுக்குலாம் இவங்களால பண்ண முடியாது. ரெண்டாவது இன்னைக்கு 2 தரப்புலும் பாக்குறேன். இன்னைக்கு சீட்டு நான் கேட்குற சீட்டை கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து மற்றவங்களை காட்டிலாம் ஏமாற்ற போகிறது இல்லை, நாங்கள் எங்கள் வழியை பார்த்து போன்னு சொல்லி ஒரு முரண்டு பிடிச்சி ஓரளவு நல்ல ஒரு டஃப்பாக ஒரு நெகோசியேட் பண்ணுறக்கூடிய கட்சிகள் 2 தான் இருக்குது. ஒன்று இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள். அவங்க தான் இந்த 5 ஆண்டுகளில் கணிசமாக வளர்ந்துருக்காங்க. இந்த 2 கட்சிகளை தவிர வேற எந்த கட்சியுமே இந்த டஃப்பாக நெகோசியேட் பண்ணவே முடியாது. ஒரு லெவலுக்கு மேல அவங்க குடுக்கறதா வாங்கி அப்படி நிலைமை தான் இருக்குது. இல்ல நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, அப்ப காங்கிரஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு குரல் வருது. பீகார்ல நமக்கு எலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுலயுமே வந்து அவங்க ரொம்ப ட்ரிக்கியான நெகோசியேஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தியினுடைய யாத்திரை பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. அதனால கடந்த முறை வெற்றி பெற்ற அந்தந்த தொகுதிகளே எங்களுக்கு வேணும், மோசமான தொகுதிகளை வந்து அதாவது வின்னபிலிட்டி இல்லாத தொகுதிகளை எங்களுக்கு கொடுக்க கூடாது, அதுல எல்லாம் நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம்னு அவங்க ரொம்ப வலிமையா நிக்கிறாங்க, அடிச்சு பேசுறாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டிலயும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணி பார்ப்போமே, அதுக்கு இருக்கிற பெரிய பிக்கஸ்ட் பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2029க்கு அப்புறம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நாளைக்கு எப்படி இருந்தாலும் நீங்க வந்து எங்க கூட சேர வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அது ஒண்ணுதான் பிளஸ். மற்ற எல்லாத்தையும் பாருங்க, அவங்கள்ட்ட டிபிக்கலா இருந்த தேசிய வாக்காளர்கள் அவங்க ஏற்கனவே பாஜக போயிட்டாங்க. ஸோ இது தவிர ஒரு சில கணிசமான பகுதியில் வந்து சிறுபான்மையர்கள் கணிசமாக திமுக பக்கம் போயிட்டாங்க. ஒரு தலித் வாக்காளர்கள் விடுதலை சிறுத்தைகள் பக்கம் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கோர் ஆதார வங்கியே இப்போ வந்து ரொம்ப குறைவா இருக்குது. நீங்க அதையே மீறி நீங்க 2ஆ பிரிச்சுக்கோமே. நீங்க அதிகமா இப்ப காங்கிரஸுக்கு வந்து முன்னாடி 63 எதிர்பார்த்தா இன்னைக்கு 23 வர்றதுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். ஆனா அவங்க கணிசமான எங்க போட்டிடுவாங்கன்னா தென் தமிழ்நாட்டில் தான் போயிடுவாங்க. இப்போ இன்னைக்கு எங்க திருவாடகையிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீவைகுண்டம் இந்த மாதிரி பகுதிகள் தான் காங்கிரஸுக்கு கணிதமான செல்வாக்கு. வட தமிழ்நாட்டில் படிப்படியாக காங்கிரஸ் செல்வாக்கு குறைந்திருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே வட தமிழ்நாட்டில் அவங்க ஒதுக்கினாலும் அவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்க போது எல்லாமே தனி தொகுதிகள் தான். ஸோ ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் காங்கிரஸ் இருக்கு. அதனால அவங்களால வந்து அவங்க சொல்றது எல்லாமே 2029 நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது எல்லாமே வந்து அவங்கள வந்து தவிர்க்க முடியாது, எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அது 2029 நாடாளுமன்றத்தில் காங்கிரஸை தவிர்த்து எதுவுமே செய்ய முடியாது தமிழ்நாட்டில். அது உண்மைதான். இல்ல மைனாரிட்டிஸ் எல்லாம் காங்கிரஸ் பக்கம் இருக்கிறது. காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கோ அதுக்கு தான் சிறுபான்மை சமூகத்தினர் வாக்களிப்பாங்க. அதனால ஒரு செக்குலர் பார்ட்டி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் வேணும் அப்படி அவர் சொன்ன கருத்து வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு சூழல் இருந்தது. சிறுபான்மை காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்குதோ அங்குதான் சிறுபான்மை வாக்கு வங்கி இருந்தது அப்படின்றது. ஆனா இன்னைக்கு கடந்த காலத்துல மாறிட்டு இருக்கு. இப்ப திமுக கணிசமா அவங்க நீங்க திமுக எங்க இருக்குங்கிறதையும் பார்ப்பாங்க. சிறுபான்மை மக்கள் வந்து திமுக எங்க இருக்கு காங்கிரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து தான் போடுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது தலித் வாக்காளர் மத்தியில பெரிய மாற்றம் விடுதலை சிறுத்தைகள் கணிசமா வளர்ந்துருக்குது. ஸோ அதனால அவங்க எங்க இருப்பாங்க. அதனால நீங்க வந்து அவங்க ஒரே கூட்டணியா இருந்தாலும் அந்த ஷேரை பிரிச்சுக்கிறதுல மற்ற கட்சிகளும் தலையெடுத்திருக்கின்றன. அதனால நீங்க உங்களுக்கான ஆதார வாக்குவங்கி உங்களுடைய சக கூட்டணி கட்சிகளை இழந்திருக்கீங்க. நீங்க அதை வச்சு நீங்க பெரிய அளவில் கிளைம் பண்ண முடியாது. ரெண்டாவது காங்கிரஸ்க்கான ரோல் ரொம்ப கணிசமா குறைஞ்சிட்டு இருக்கும்போது அவர்கள் செய்ய வேண்டிய தேசிய அரசியலை நீங்க பாஜக எதிர்க்கும் போது காங்கிரஸை நீங்க தவிர்க்க முடியாது. காங்கிரஸை உள்ள வச்சுட்டு தான் பாஜக எதிர்க்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். டெல்லிக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களை காப்பாத்துவோம், ஏன்னா நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதை வைத்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த கூட்டணி பேரங்கள் இவங்களை காட்டி இவங்களை அதெல்லாம் வந்து இன்னும் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இனிமே கூட்டணிக்கான மாற்றங்கள் எதுவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது இப்படியே இந்த போக்கு இப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன். ஒரு தடாரணி மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் பாக்குறேன் இந்த வரப்போற தேர்தல். கேட்கலாம். அதை நான் சுவாமி கிட்டையும் நான் அதற்கான பதில பிறகு நம்ம போயிடலாம். திரு ரமேஷ் சேதுராமன், நீங்க முதற்கட்டமா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ 2 பக்கமே 2 கூட்டணிகளுக்குமே அது டஃபா தானே இருக்க போகுது. விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்ததுக்கு அப்புறமா தேமுதிக பாமக அவங்களும் கூட்டணி ஆட்சி அதிகாரம் அப்படின்னு பேசுறாங்க, விரும்புறாங்க. அதை தாண்டி அதிமுக பாஜகவுக்குமே உள்ள கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு விஷயம் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். கடந்த கால அரசியல்கள்ல இருந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அது பைபோலார் பாலிடிக்ஸ் தான். அதை ட்ரைபோலரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 3வது அணின்னு அமையக்கூடியது எதுவுமே ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ற இதுவா இருக்கலாமே தவிர அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாங்கிறது இருப்பாங்க. ஆமா, அந்த வகையில பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். இப்பவுமே ரொம்ப தெளிவா இருக்கிறது அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள், திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னாக்க அந்த பேசிஸ்ல தான் பிரைமரியா பேசுறோம். இப்போ இவங்க வந்தாங்க, விஜயோடைய இது வந்தாக்கா அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு போவோம். நீங்க சாமானியரை யாரை கூப்பிட்டு பேசினாலும் அவங்க சொல்லுவாங்க ஆட்சியெல்லாம் அமைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு டென்ட் இருக்குமானா டென்ட் இருக்கும். அது எந்த மாதிரியான டென்ட்டுங்கிறது தான் பாயிண்ட். யாருடைய
வாக்கு வங்கியிலிருந்து இவர்கள் இந்த வாக்குகளை பெறப்போகிறார்கள். முக்கியமா சொல்லணும்னா தேர்தல் பேரத்தை கொஞ்சம் சிக்கலாக்கி இருக்காங்கல்ல, சவாலாக்கி இருக்காங்கல்ல. அதிமுக பாஜகவுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். இதுல 2 பார்ட் இருக்கு. இந்த தேர்தல் பேரத்துல சிக்கல் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதிமுகவை விட தாவேகாவுடைய வரவு என்பது திமுக கூட்டணிக்கு தான் அதிகமான ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும் நான் பார்க்கிறேன். ஏன் சொல்றேன். இப்போ காங்கிரஸ் வந்து பேசுறாங்க, எல்லாமே சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வாட்டி கூட்டணியில் ஆட்சி தான், அதே மாதிரி எங்களுக்கு வந்து கூடுதல் சீட்டுகள்லாம் வேணும், 100 சீட்டு வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் பேசியதை கூட பார்த்தோம். அந்த மாதிரியாக இருக்கும்போது கூட்டணி இந்த இதுல வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வைக்கும்போது அவங்கள ஏற்கனவே வந்து தாவேகா தரப்புல இருந்து கூப்பிட்டாங்க காங்கிரஸ் தங்களுடைய பக்கம் அப்படிங்கறத பாக்குறோம். இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம்னு எடப்பாடி பழனிசாமியே நாங்க ரெட் கார்பெட் விரிக்கிறோம்லாம் சொன்னாரு. அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை எப்பவுமே எப்படின்னாக்க நீங்க அங்க ஒரு உரசல்களை உருவாக்க முடியுமா? இப்போ கடந்த முறை என்னன்னா திமுக எதுல சக்சஸ்ஃபுல் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஜக அதிமுக இதன் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பீரியட்ல அதை பற்றிய ஒரு பரப்புரை ரொம்ப தெளிவா கொண்டு போனாங்க. அதனாலதான் ஒரு பிளவு ஏற்படுது. என்ன சொன்னாங்க? சிறுபான்மையினருக்கு எதிராகத்தான் அதிமுக இருக்கிறது, அதனாலதான் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறதெல்லாம் சொன்னதுனால பாஜகவை கழட்டி விட்டு எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சாங்கிறத பாக்குறோம். அது ரிசல்ட் என்னங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுகவும் அதன் தலைமையும் முழித்து கொண்டார்கள். ஓகே, நம்ம வந்து ஒரு இமேஜினரி ஓட் பேங்க்குக்காக ஒரு ரியல் ஓட் பேங்கை நம்ம இழக்க வேண்டாம்ங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு, அந்த வாக்கு வங்கியை அறுவடை செய்ய முடியுமானா அது நீங்க அந்த காலத்துலயும் முடியாதுங்கிறதும் ப்ரூவ் ஆயிடுச்சு இவங்க இந்த தரப்புல. இப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா, விஜய்க்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன கேக்குறாங்க, எங்களை நம்பிதான் வந்து ஓட்டு போடுறாங்க சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இல்ல நான் இப்ப அது நான் எதுவுமே எனக்கு புரியுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நேரடியா வந்துடணும்னு பாக்குறேன். தாவேகாவுடைய வருகை அப்படின்றதும் இந்த ஓட் ஷேர், பேர வலிமை, இதெல்லாம் பிரச்சனைன்றது திமுகக்கு தான் அதிக பிரச்சனை, அதிமுக சைடுக்கு அதிக பிரச்சனை இல்ல. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிறுபான்மைன்னா நம்ம யாரை சொல்றோம்? கிறிஸ்தவர்களை சொல்றோம், இஸ்லாமியர்களை சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இஸ்லாமிய வாக்கு வங்கி அப்படின்னு இல்ல, பொதுவாகவே இந்த 2த்தையும் பிரிச்சு நீங்க ஒரு வாக்கு வங்கின்னு வச்சுக்கோங்க. அதுல இளைஞர்கள் ஏஜ் ஃபேக்டர் வைஸ் வச்சுக்கோங்க. இளைஞர்கள் 25 கீழே இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, 25க்கு மேல இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. 25 கீழே இருக்கிறவங்கள பொதுவா அந்த அவங்கள மட்டும் வச்சு ஒரு பெரிய டென்ட்டை வந்து நிச்சயமா விஜய் கட்சி உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கான நம்பரும் ஓரளவுக்கு சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்போ சிறுபான்மையினர் பெரும்பாலும் ஓட்டு போடுவது ஒரு இதுவா வந்து ஒரு ஓட் பேங்கா மொத்தமா அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா இப்ப திமுகவுக்கு போடுவாங்க, அதன் கூட்டணிக்கு போடுவாங்கிறத கடந்த கால ரீசெண்ட் எலெக்ஷன்ஸ்ல பார்த்திருக்கோங்கும் போது காங்கிரஸ் அண்ட் திமுகக்கு இப்போ அது விஜயை நோக்கி இந்த குறிப்பிட்ட இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஸ்லாமியர்களிடையே அவங்க பொதுவா ஒரு சர்வே நடத்தினதுல இன்னொன்னு வந்தது என்ன, பெண்கள் ஒரு அன்அபிஷியல் சர்வே. ஒரு நிமிஷம் சொல்றேன். இதுல என்னன்னா, இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சரி சொல்றேன். ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இவங்கெல்லாம் பண்ண சர்வேல என்ன பார்த்திருக்காங்கன்னா, பெண்கள் வாக்கு, இந்த சிறுபான்மைன்னு நீங்க சொல்றக்கூடியதுல பெண்களுடைய வாக்கு, அதுவும் பிலோ 40 இருக்கிறவங்களுடைய பெரும்பான்மையான வாக்கு வந்து விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இனி அதாவது சர்வேனாக இனி போட்டுருவாங்கன்னு எதையுமே சொல்றது இல்லை, எல்லாமே வாய்ப்பு இருக்கு. திரு ரமேஷ் சேதுராமன் நீங்க சொன்னது இது திமுக கூட்டணிக்கு தான் பிரச்சனையா இருக்கும், அதிமுக கூட்டணிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்றீங்க. இப்ப அதிமுக பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் வெளியில போயிருக்காரு, ஓபிஎஸ் வெளியில போயிருக்காரு, செங்கோட்டையன் கலக குரல் எழுப்பி வெளியில போயிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட அதிமுக பாத்தீங்கன்னா 5 பார்ட்டா இருக்கு அப்படின்றாங்க. தினகரன் நேற்று சொல்கிறார் விஜயகாந்த் மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. விஜயோட சேர்ந்து அவங்க இன்னொரு அணி ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு. அப்ப அது அதிமுக பாஜக கூட்டணி அது வீக்கெண்ட் பண்ணாதா? இப்ப திரும்பவும் அது வீக்கெண்ட் பண்றது அப்படிங்கறதுல வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்னு, ஒரு கம்யூனிட்டியா, இப்போ கடந்த தேர்தல்கள்ல நம்ம ஒரு சில தேர்தல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க டிடிவி தினகரன் அமமுக தொடங்கியதற்கான காரணம் என்ன, அதை தொடர்ந்து அவர் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுல இனிஷியலா அவங்க வாங்கின வாக்குகளாக இருக்கட்டும், அவங்க வெற்றி பெற்றதாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்ப ரீசெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி
நீங்க வந்து ஓபிஎஸ் அவர்களையும் எடுத்துக்கொண்டால் அவருடைய அப்படி நான் பிரிச்சு போக விரும்பல ரமேஷ் சிதராமன். இப்ப விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பிளே ஆகுதுன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து அதிமுக ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்றது இல்ல, திமுகக்கும் தாவைக்கும் தான் போட்டின்னு போற இடத்துல எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், இல்ல திரு சீமான் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் இதெல்லாம் விட்டுரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சீமான் அவர்களை எடுத்துக்கொண்டா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரியாக அவர் வந்து பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு. அதுக்காக ரியாலிட்டி என்னன்னாக்கா அவங்க நாளைக்கு ஆட்சி அமைக்க போறாங்கிறதா ஃபேக்ட் கிடையாது. அதே மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சீமானுக்கு எவ்வளவு பதில் சொல்றாருன்னு தெரியல. இப்போ போன வருஷம் கட்சி தொடங்கின விஜய்க்கு அவர் மறைமுகமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அதுதான் சொல்றேன். நீங்க சொன்னதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. இல்ல ஒரு 10 செகண்ட், நீங்க சொன்ன விஷயத்துக்கு கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஏன்னா பெருமளவுல அந்த ஓட்டுங்கிறத டென்ட் அவங்களுக்கு ஏற்படுத்துகிறதுங்கிறதுனால இன்னைக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. நான் பாக்குறேன். உங்க முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஜீவா, இரண்டு கூட்டணிகளுக்குமே ஒரு சவால் இருக்கிறது. இந்த முறை பேர வலிமை, எல்லாரும் ஆளாளுக்கு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற குரலை எழுப்புறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியிலுமே இப்போ அந்த மாதிரி ஒரு சலசலப்பு இருக்கதான் செய்யும். இல்லைன்னா பேர வலிமையை கூட்டுவதற்காக காங்கிரஸ் இதனை பயன்படுத்திக் கொள்ளும் அப்படின்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு கூட்டணியிலையும் பிரச்சனைங்கிறது சமப்படுத்துவது இருக்குல்ல, அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதிமுக கூட்டணியில் இருக்கிற மாதிரி திமுக கூட்டணியில ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் கேள்வியிலே சொன்னீங்க, அது ஏற்கனவே ட்ரை பண்ணி முடிஞ்சு போச்சு. ஆதவ அர்ஜுனா ட்ரை பண்ணி எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை இழுத்துணும் முயற்சி பண்ணார். எடப்பாடி கம்யூனிஸ்ட்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் அவரும் கூப்பிட்டு எல்லாம் சலிச்சு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு. திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டுகளும் ரொம்ப நேரடியாக கதவை சாத்திட்டாங்க. அதனால் காங்கிரஸை வந்து இப்போ வந்துடும், நம்மகிட்ட வராது, எப்படியாவது ராகுல் இவர் விஜய்கிட்ட வர வச்சிடலாம், இந்த மாதிரியான முயற்சிகளும் ஏற்கனவே நடைபெற்றதான். அவர் காங்கிரஸ் வந்து விஜய்கிட்ட போயிருமா, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஸ்டாலின் பீகாருக்கு போனாருலாம் சொன்னாங்க. பீகாருக்கு அவர் போகும்போது ஏன்னா ராகுல்கிட்ட பேசிடுறாரு, எப்படி விஜய்கிட்ட போயிடாதீங்கன்னு ஒரு பதறிக்கிட்டு போனாருங்க மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு கூட்டணி சமப்படுத்துறதுல உடன்பாடு இல்லை. இந்த கூட்டணி தொடர்ச்சியாக நீ அப்படி தாங்க இருக்கும். திமுக கூட்டணியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எக்ஸ்ட்ராவா ராமதாஸ் பாமக வருதா, தேமுதிக வருதாங்கிறது தான் கேள்வி. அது வந்தாலும் வரலைனாலும் அதுக்கு அடுத்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. இப்படி வந்தாரு, நெல்லையில கூட்டம் ஒண்ணு அட்டன் பண்ணாரு, காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில அவங்க மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அவர் வந்து காங்கிரஸினுடைய தரவுகள் ஆய்வு பிரிவு தலைவரா இருக்கிறாரு. அவர் ராகுலுக்கு ரொம்ப நெருங்கிய நபர்னு வேற சொல்றாங்க. சொல்லும் போது காங்கிரஸ்க்கு சுயமரியாதை முக்கியம், ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறது முக்கியம், அது சரிதான், நிர்வாகிகள் நினைக்கிறது சரிதான் பேசுறாரு. எவ்வளவு நாளைக்கு தான் 25 சீட்டுக்குள்ள நாங்க செட்டில் ஆக முடியும், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 10 சீட்டுன்னு செட்டில் ஆக முடியும், காங்கிரஸ் இல்லாம எந்த செக்குலர் பார்ட்டியும் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்ன செய்தி சொல்லுது? அந்த தரவுகளிலே தப்பு இருக்குங்கிறேன் நான். காங்கிரஸ் இல்லாம செக்குலர் பார்ட்டி அமைக்கும்னா எப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அதிக சீட்டு கேட்டுச்சோ அப்ப அந்த கட்சி கூட்டணி அவுட். 80ல் இப்படிதான் எம்பி சுப்பிரமணியம் கலைஞரோட அதிக சீட்டு கேட்டு 2 பேர் பங்கு போட்டு அது அவுட். இப்ப வந்து 2011 காங்கிரஸ் இல்லாத ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. காங்கிரஸ் இருந்த கூட்டணி வந்து உங்களுக்கு தோல்விதான் அடைஞ்சிச்சு. அதனால காங்கிரஸ் இல்லாம வெற்றி பெற முடியுங்கிறத வந்து அவர் சொல்ற தரவுகளே தப்பு. ஏன்னா நீங்க ஒரு தரவுகள் ஆய்ப்படியில் அறிஞரிக்கிறீங்களா? 2011 காங்கிரஸ் கூட்டணியான திமுக கூட்டணி தோத்துச்சு, காங்கிரஸ் இல்லாத விஜயகாந்த் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அப்படின்றாரு ஆட்சி அமைக்க முடியாது. இல்ல இப்ப கடந்து வந்த பாஸ்ட்லயே அப்படி தெரியலையே உங்களுக்கு. அவங்க தனிச்சு நின்று 89ல 30% 20% வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 89க்கு அப்புறம் காங்கிரஸ் முக்கியம் இல்லையா? முக்கியம் தானே, முக்கியம் தான். ஏங்க எல்லாத்துக்கும் அதுக்கான விலை இருக்கு. அதைத்தான் அந்த கட்சிகள் கொடுக்க முடியுமே தவிர இவங்களுக்கு இப்ப 63ன்னு ஏற்கனவே கொடுத்து 2011ல என்ன ஆச்சுன்னு தெரியும். காங்கிரஸுக்கு எப்பெல்லாம் கூட கொடுக்குறாங்க, காங்கிரஸ் இல்ல ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு மாநில கட்சி கூட சீட்டு கொடுத்தாலே அந்த கூட்டணி வந்து தோத்துரும். அதுதான் அவங்க வந்து ராகுல் காந்தியினுடைய வாக்காளர் அதிகார யாத்திரையை சுட்டி காட்டுவாங்க. பீகார்ல வந்து பெரிய அளவில் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு, அதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டுவாங்க. விஜய் ஃபேக்டர் இருக்கு, எனி டைம் விஜயோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம், பின்னாடி மீட்டிங்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சில சோர்சஸ் ஸ்பெகுலேஷன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் விஜய் ஃபேக்டர் இதெல்லாம் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தாது. இல்லைங்க, சலசலப்பை ஏற்படுத்தாது. இப்ப காங்கிரஸ் ஃபேக்டர் சுயமரி இதெல்லாம் ஒரு விவாதத்துக்கு பயன்படுவீங்களே, யதார்த்தத்துல இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ்காரங்க வந்து அடிப்படையில் பக்க அரசியலுக்கு பயன்படுத்த மாட்டாங்களா ஜீவா? வேறத்துக்கு கூட பயன்படுத்த. இதை காட்டி ஏன்னு கேளுங்க, சுயமரியாதை எங்களுக்கு வேணுங்கிறவங்க விஜயோட எப்படிங்க போவாங்க? விஜய் ஒவ்வொரு முறை பேசும்போதும் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறாரு, ரொம்ப தப்பா தரவுகள் பேசுறாரு. அவருக்கு நாகப்பட்டினம்னா என்னன்னு தெரியல,
கடல்சார் மாவட்டம்னா என்னன்னு தெரியல, வேளாண் மண்டலம்னா என்னன்னு தெரியல, டெல்டா பகுதினா என்னன்னு தெரியல. ஸோ எழுதி கொடுத்து பேசும்போதே அவருக்கு அடிப்படையான விஷயங்கள் தெரியாமல் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறார். இன்னும் 2 சனிக்கிழமையில ரொம்ப கூட்டம் குறைஞ்சுங்கிற நிலையில போய்கிட்டு இருக்கிறார். இந்த நிலையில வந்து ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி வந்து இவர் தான் தமிழ்நாட்டின் சிஎம்னு போனாங்கன்னா அது ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்கும்ல. ரொம்ப இப்போ விஜயகாந்தை நம்பி கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் போனப்பே கலைஞர் ஜெயலலிதா சரியில்லை அதனால இவர்கிட்ட போறேன்னு சொன்னப்பே எல்லாருமே அதை கிண்டல் பண்ணாங்க. கடைசியில் நீங்கள் கலைஞர் சரியில்லை ஜெயலலிதா சரியில்லைன்னு ஒரு பெரிய புரட்சிகர இடதுசாரி மாற்றியா உண்டு பண்ணீங்க. விஜயகாந்த்கிட்ட போனீங்க, அங்கே பண்ணையார் கட்சி வாசனும் வந்து சேர்ந்தாரு. அப்புறம் என்னப்பா கம்யூனிஸ்டுகள் ஏற்படுத்தினதுன்னு கேட்டாங்க. அதனால இந்த நிலையில் போய் காங்கிரஸ்லாம் விஜய்கிட்டலாம் போறதுங்கிறது அது விஜய் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. நீங்க விஜய் எடை போடுவது அது உங்களுடைய கருத்து. அதை தாண்டி அவருக்கான ஒரு மாஸ் ஃபேக்டர் இருக்குல்ல, மக்கள் பெருந்திரளாக கூடுகிறார்கள், அதுல இருந்து ஓரளவுக்கு ஓட்டு கன்சீவ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப அதையெல்லாம் அப்படி ஒரு வாக்கு அடிப்படையில வச்சு பார்க்கும்போது அந்த ஆப்ஷன்லாம் ஓப்பனா தானே இருக்கு. அதை பேர வலிமையை கூட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்கல்ல. இல்லை, பேர வலிமையெல்லாம் இதை வச்சு கூட்டுவதற்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இருக்கு. அதாவது இது வந்து கண்டிப்பா போஸ்ட் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தா வெற்றி அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு உள்ள நிலவரம். இவங்க வேற யார்கிட்ட போய் அதிகாரத்தில் பங்கு போனாலும் ஜெயிக்கணும். இப்ப காங்கிரஸ் வந்து இப்ப விஜய்கிட்ட போறாங்க, 100 சீட்டே தராங்க, 1 சீட்டு ஜெயிக்க முடியுமா? இந்த கமலஹாசன் ஒரு முறை வந்து எல்லா முஸ்லீம் கட்சியில் இந்த எஸ்டிபிஐ நிறைய கட்சியில் போனாங்க, எவ்வளவு சீட்டு வேணுமோ அவ்வளவு சீட்டு எடுத்துக்கோங்கன்னாரு கமலஹாசன். அவ்வளவு சீட்லாம் வேணாங்கன்னாங்க. ஏன்னா கமலஹாசன் மாதிரி ஆட்கள் வெற்றி பெற மாட்டாங்க. சரத்குமார் இவங்க எல்லாம் போனாங்க. அதனால இவங்க வெற்றி பெறுவது முக்கியம். 25 சீட்டோ 20 சீட்டோ ஜெயிக்கிறது முக்கியம். 60 சீட்டு 70 சீட்டு 100 சீட்டு வாங்கி 1 சீட்டு கூட வெற்றி பெறாம இருக்கிறதுக்கு வாங்கி சீட்டு வாங்கி என்ன பண்ண போறாங்க? வெற்றி பெறணும்ல. திரு சுவாமிநாதன், பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்கு கூட விஜய் ஃபேக்டர் அதெல்லாம் பயன்படுத்த முடியாது. கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் சொல்கிறார் அப்படின்னு இதெல்லாம் காங்கிரஸ் பேருக்கு கூட பயன்படுத்த முடியாது அப்படின்றாரு ஜீவா. ஏன்னா சரியா இருக்காது. விஜய் ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆயிராரு, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயோட போற மாதிரியான பேச்சு அந்த மாதிரி மிரட்டெல்லாம் விடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறாங்க. இல்ல, ஜீவானே குரல்லையே நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதான் அண்ணன் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிட்டாங்க. இது வந்து கூட்டணிக்கான ஒரு பேர வலிமையை கூட கூட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டாங்க. பேர வலிமையை கூட்டாது அப்படிங்கிறதுக்கு அண்ணன் இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டாங்க. ஜெயிக்கணும்ல, காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறது முக்கியம் அப்படின்னாங்க. காங்கிரஸுக்கு எம்எல்ஏவாக ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் திமுகவுக்கு ஆளுங்கட்சியாக வர்றது. நான் ஒரே ஒரு சின்ன வரம் சொல்றேன், அதுக்கு அப்படியே ராம்கி சார் சொன்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து வந்துடுறேன். ராம்கே சார் ஒரு விஷயத்த குறிப்பிட்டாங்க, சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் திமுக பக்கம் வந்துருச்சு அப்படின்னு. ஒரு சின்ன விவரம் மட்டும், கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இல்லாம காங்கிரஸ் அந்த பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 4.4% ஓட்டு எடுத்தாங்க. தமிழ்நாட்டிலேயே சிறுபான்மையினர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம், நான் அந்த புள்ளிவரத்துக்காக சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே சிறுபான்மையினர் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம். அங்கதான் ஒரு 50% வரைக்கும் சிறுபான்மையினர் நேர்பாதி இருக்காங்க. அந்த தொகுதியில கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில பாஜக ஜெயிச்சாங்க. 2வது இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி வந்துச்சு, திமுகவுக்கு டெபாசிட் போயிருச்சு. அதாவது காங்கிரஸ் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகளை அறுவடை செய்யறதுல பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா சிறுபான்மையினர் அந்த தேர்தல் அந்த ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜஸ்டிஃபைடு. திரு சுவாமிநாதன், நம்ம ஓவராலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அப்படின்னு தானே அதை பார்க்க முடியாது. அந்த பாஜக வேட்பாளர் அவரு ஒரு லெஜெண்டா இருக்கலாம், தொடர்ந்து அங்க வெற்றி பெற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க. நான் அதான் சொல்றேன், அந்த 2014 பாராளுமன்ற தேர்தல்ல திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியா தேர்தலை சந்திச்சாங்க. திமுக ஒரு தொகுதியிலுமே ஜெயிக்கலையே. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாராளுமன்ற தேர்தல்ல மொத்தத்திலேயே தமிழ்நாட்டுல மொத்தம் இருந்த 39 நாடாளுமன்ற தொகுதியில 37 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சாங்க. 2 தொகுதிகள்ல பாஜக கூட்டணி ஜெயிச்சாங்க. ஒன்று அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில இருந்து ஜெயிச்சாரு, இன்னொன்று கன்னியாகுமரியில இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிச்சாங்க. அப்ப சிறுபான்மையினர் ஓட்டுக்களை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியா இருக்கிற பொழுதுதான் அவர்கள் பக்கம் போகுது. அப்ப அதனால திமுக வந்து காங்கிரஸை வந்து உதாசீனமாக நிச்சயமா டீல் செய்ய முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நிச்சயமாக வந்து அவர்கள் வந்து பேர வலிமையை கூட்டுற இடத்துல இன்னொரு இடம் இருக்கு. இப்ப தேமுதிக வரும்னு சொல்றாங்க திமுக கூட. அப்ப தேமுதிக ஒருவேளை வருது அப்படின்னு வச்சுக்கோ, தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள்ள போச்சுன்னா காங்கிரஸோட சீட்டை தானே குறைப்பீங்க. இன்னும் 3 சீட்டை குறைச்சாதானே அவர்களுக்கு தேமுதிக சீட்டு கொடுக்க முடியும். தேமுதிக வந்துருச்சு, திமுக தன் தொகுதியில இருந்து குறைக்காது இல்ல. மக்கள் நீதி மையத்தை என்ன பண்ண போகுது திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு எம்பி சீட்டோட சுருக்க போறாங்களா? அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ 1 சீட்டோ 2 சீட்டோ தர போறாங்களா? திமுக கூட்டணி தேர்தல் நெருக்கத்துல சீட்டு பகிர்வுல காங்கிரஸோட எண்ணிக்கை இப்ப இருக்கிறத கூட குறைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்தா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு கோபத்தை ஏற்படுத்த பேசுவோம். சுவாமிநாதன் ஜீவா பதில் சொல்லிருங்க. இல்ல, சுவாமிநாதன் அவர் சார் சொல்றது, ஏன்னா நாஞ்சில் மண்ணின் மைந்தர் அவர் அது உதாரணத்தோட சொல்றாரு, ரொம்ப சரியான விஷயம் தான். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரிந்தவங்களுக்கு நல்லா தெரியும்,
நெல்லையை தாண்டிட்டா உங்களுக்கு கன்னியாகுமரிங்கிறது ஒரு கேரளா பேட்டர்ன் தான். அங்கே வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கும். ஸ்தாபனா காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, உங்களுக்கு காமராஜர் எதிர்த்து நின்ன இவர் மத்தியாசு, தோப்பியாசுன்னு எல்லாருமே அங்கே ஒரு தேசிய கட்சி மனநிலை. அவங்க ஊர் முழுக்கவே காங்கிரஸ் பிஜேபி தான். ஸ்தாபன காங்கிரஸ், இந்து முன்னணி, எதெல்லாம் திராவிடத்துக்கு எதிரான கட்சிகளோ அது எல்லாம் வளர்ந்த ஊர் அவங்க ஊர் தான். தரவுகளா சொல்றேன், நான் ஒன்றும் கருத்தியெல்லாம் எந்த விமர்சனம் வைக்கல. கன்னியாகுமரி அப்படிப்பட்ட ஊர் தான். எம்ஜிஆர் வந்து 77 87 வரை ஆட்சி இருந்தாருங்க. ஒரு முறை கூட அங்க ஜெயிக்க முடியலங்க கன்னியாகுமரியில. இவர் திமுக தோத்ததை சொன்னாரு. திமுக அதிமுக ரெண்டுமே அங்க வந்து பெரிய லெவலில் கிடையாது. காங்கிரஸ் பிஜேபி தான் அங்க லீடிங். அது கன்னியாகுமரி மட்டும்தான். கோயம்புத்தூரை விட அதிகமான தேசிய கட்சி மனநிலை உள்ள ஊர் வந்து நாகர்கோவில். அதனால அந்த ஊர் கான்செப்ட்ல அங்க கிறிஸ்டின்ஸ் அதிகம், அதனாலயே அங்க பிஜேபி அதிகம். அதை காட்டி காட்டி தான் அங்க பிஜேபி வளரும். சோ அந்த ஊருடைய கான்செப்ட் அப்படிங்கிறது அது உண்மைதான். அங்க காங்கிரஸ் தான் திமுகவுடைய கூட இருக்கு. ஆனா அந்த ஒரு கான்செப்ட்ங்கிறது ஒட்டுமொத்த கும்மிடி பூண்டியில இருந்து மற்ற ஊருக்கான கான்செப்ட் கிடையாது. திமுக தோல்வியை சொன்னேன். அந்த 2014 ஆமா, அது டோட்டலா அடி வாங்கினது உண்மைதான். இல்ல கன்னியாகுமரியில 3வது இடத்துக்கு போச்சுன்னீங்களா, அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைங்கிறேன். அங்க திமுக அதிமுக வந்து தேசிய கட்சிகளோட பின்னாடி போறது ஒரு அதிசயமான விஷயம் கிடையாது. அது 67 திமுக அதிமுக மாறி மாறி ஜெயிச்சாலும் அங்க வந்து அவங்களுக்கான இடம் தான். இந்து முன்னணி ஜெயிச்சிச்சு, பாஜக தனிச்சு நின்று ஜெயிச்ச இடம் நாகர்கோவில். அதனால அதை வந்து நீங்க மற்ற தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்டமைப்புக்குள்ள அந்த ஊரை கொண்டு வர உள்வாங்கிக்கிறேன். ஆனா இப்ப கடந்த தேர்தல்கள் போல அல்லாமல் இந்த தேர்தல்கள்ல அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பீகார் எலெக்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிரும், முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. இவ்வளவு யாத்திரை சென்றிருக்கிறார், ராகுல் காந்தியுடைய நிறைய அணுகுண்டுகளை வீசுகிறார், அவர் வாக்கு திருட்டு அப்படின்னு. அவருடைய முக்கியத்துவம் அப்படின்றது தொடர்ந்து பேசப்படுது. இப்போ அதையெல்லாம் வந்து முன்னிறுத்துறாங்க. ஒரு சீட் நெகோசியேஷன் அப்படின்னு வரும்போது காங்கிரஸுக்கான வெயிட்டேஜ் இவ்வளவு இருக்கு அப்படின்னு பீகார்ல முன்னிறுத்துறாங்க. அங்க ஆர்ஜேடியோட அவங்களுக்கு ஒரு பெரிய மோதல் போக்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கடந்த முறை 70 தொகுதி 19 வின் பண்ணாங்க. 8ல் வந்து 5000 வாக்குக்கு கீழே தான், ஸ்மால் மேஜர்ல தான் தோத்தாங்க. அப்படின்னால இந்த தொகுதிகள்லாம் எங்களுக்கு வேணும்னு நாங்க உரிமை கோருவோம், நாங்க வெற்றி பெற்ற தொகுதியை கேட்போம், குறைஞ்ச மார்ஜின்ல தோத்த தொகுதியையும் நாங்க கேட்போம், எங்களுக்கு நல்ல தொகுதிகள் வேணும், மோசமான வின்னபிலிட்டி இல்லாத தொகுதிகள் வேண்டாம், இப்படி எல்லாம் நிறைய நெகோசியேஷன்ஸ் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இங்க தமிழ்நாட்டிலயும் இருக்கும்ல. அப்ப அதே மாதிரி பீகார்லயே காங்கிரஸ் அதிக இடம் கேட்பது என்னைய கேட்டா ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா பீகார்ல உங்களுக்கு கிங் வந்து லல்லு பிரசாத் தான். அந்த கட்சியை தான் அவங்க முன்னிலைப்படுத்தணும். காங்கிரஸ் வந்து நான் குறைத்து மதிப்பிடல. இப்படி ஒரு மனநிலை இருக்கு. பவர் பாலிடிக்ஸ்ல கூட்டணி கட்சியை வளர்த்து விடுறதா காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கமா இருக்குமா? எல்லாருக்கும் அவங்கவுங்க வளரணும் என்ன இருக்கும். பீகார் மாதிரி பகுதியிலேயே இப்ப ராகுல் காந்தியினுடைய கான்செப்டுங்க ஒரு இந்துத்துவா மைண்ட் செட்டுக்கு எதிராக ஒரு வட இந்தியாவையும் மாற்றணும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு வந்து ஒரு தேசிய கட்சியிலேயே மாநில உணர்வு, மாநில கட்சிகளை மதிக்கின்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனை, நவீன சிந்தனை கொண்ட இந்திய அளவில் தலைவராக அவர் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவர் விபி சிங்க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சோசியல் ஜஸ்டிஸ் லீடர் வந்து ராகுல் காந்தி தான். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சான்னு எனக்கு தெரியாது. வட இந்தியாவை பொறுத்தவரை இவர் ஒருத்தர் தான் ஒரு பெரியார் மண் கொண்டாடுகிற ஒரு நபராக இருக்கிறார். பீகார்ல கூட இவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கலாம். ஏன்னா மாநில கட்சிக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும், தேசிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வேணாம். அப்படி ஒரு சூழல் வந்திருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் அவங்களுக்கு பவர் கூடி இருக்கு, இருந்தாலும் விட்டு தரலாம். பீகாருக்கே நான் காங்கிரஸ் விட்டு தரணும்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் அவங்க கேட்கணும் அப்படிங்கிறது அது பொருந்தாது. அது பெரிய லெவல்ல மக்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ராம் கிட்ட கேட்க விரும்புறேன். காங்கிரஸ் இப்போ திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஆழம் பாக்குதா காங்கிரஸ், இல்ல நம்மள தக்க வச்சுக்க எவ்வளவு இறங்கி வராங்க, காம்ப்ரமைஸ்க்கு வராங்களா திமுக அப்படின்னு செக் பண்ணல. அது யார் பேசுறாங்கிறது பொறுத்து. இப்போ கேஎஸ் அழகிரி போன்ற மூத்த தலைவர் அவளுக்கு தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு தெரியும், அதை அவங்க கரெக்டாக பேசும். இப்போ செல்வ பிறந்தை கூட அவர் என்ன தெளிவாக சொல்றாரு, காங்கிரஸ் மேலிடத்துலேருந்து எனக்கு எந்த விதமான அழுத்தம் வரலை அப்படிங்கிறாரு. ஸோ அதுதான் டிபிக்கல் காங்கிரஸ் பார்ட்டி மேனுடைய பேச்சு. இப்போ நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுறது அவங்களுக்கு கிரவுண்டுக்கு ரியாலிட்டியே தெரியாது. இப்போ நீங்கள் ஆதவ வச்சினாலும் ஒருத்தர் இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் என்னென்னமோ பேசினாரு, ஆட்சியில் பங்கு அதே அடுத்து பங்குனார், அம்பேத்கர் கொண்டு நிறுத்துமா, எல்லாரும் பெரியாரை பற்றி தான் பேசுறாங்க, அம்பேத்கர் பற்றி பேசுறாரு, என்னமோ பேசினார். இன்னைக்கு தாவே கட்சியில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காரு. ஸோ அதனால நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாமே அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், இவ்வளவுதான். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். கோவையில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, எல்லாரும் பற்றி பரபரப்பாக பேசினாங்க. அதில் தமிழ்நாட்டில் தமிழ் ப்ரைடை முன்னிறுத்தது காங்கிரஸ் தான். அதுக்கப்புறம் அதை திமுக அதை பறித்து விட்டது, அதுக்கப்புறம் தமிழ் ப்ரைடே திமுக வாசமாயிட்டுன்னு குருமூர்த்தி அவர்கள் பேசுறாரு. அதை இவர் என்டோஸ் பண்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அதை என்டோஸ் பண்ணி போட்டுட்டு அப்போ என்னன்னா உங்களுக்கு
நீங்க உங்களுடைய போட்டியாளர் யாரு? பாஜக தானே. உங்களுக்கு நீங்க என்னதான் பேசினாலும் என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல்லையே இந்த சிம்பிள் தம் ரூல் வந்து பாஜக காங்கிரஸ் போட்டி, காங்கிரஸ் பாஜக போட்டி, ஒரு தேசிய கட்சி இன்னொரு தேசிய தான் போட்டி ஆகும். நீங்க அந்த திமுகவை சாடுற மாதிரி தானே இருக்குது. நீங்க அது மாதிரி விஷயங்களை ஏன் சொல்லணும்? ஸோ இந்த கிரவுண்ட் தெரியாம அவங்க பேசிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னா அது காரணம் என்னன்னா பாஜக எதிர்ப்பு தான். ஸோ அதுல தான் போகணும், காங்கிரஸ் பாதையில போகணும். ஆனா அதுவே வந்து நீங்க வந்து காங்கிரஸை உயர்த்தி அவர் தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரு இல்ல, காங்கிரஸை உயர்த்தி பிடிப்பதற்காக நீங்க திமுக பின் பாயிண்ட் பண்றீங்கல்ல, அது வந்து கூட்டணியில ஒரு பெரிய பிரச்சனை ஆகாத. நான் கூட்டணி பிரச்சனைன்னு சொல்லல, ஆனா இது போன்றவர்கள் கிரவுண்ட் தெரியாமல் வந்து இவங்க போன்ற ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் வந்து சொல்லும் போது நான் கேட்டா எங்கிட்ட டேட்டா இருக்குது, நாங்களுக்கு 10 தொகுதி 2019 எல்லாரும் சொன்ன விஷயம் 10 மக்களவை தொகுதிங்கிறது ரொம்ப அதிகம் காங்கிரஸ் சொன்னாங்க அவங்க. இன்னைக்கு அன்னைக்கே அப்படி இருந்தது நிலைமை. இன்னைக்கு போய் எங்களுக்கு 10 MP தொகுதியும் 25 MLA எங்களுக்குலாம் வந்து போதாது அப்படின்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு, நீங்க என்ன வளர்ந்துருக்கீங்க? நீ இவர் டேட்டா அனலிஸ்ட் தானே, டேட்டா கொடுக்கட்டும், 5 வருஷத்துல எப்படி வளர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டோம். எல்லாம் தொடர்ந்து தோல்விதான். நீங்க 10 தோல்வி எடப்பாடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து மத்தியில தோல்விதான். அவரு எல்லா மாநிலங்களும் போறாரு. ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு என்னமா பேசுறாரு, அதை வந்து இவங்களால வந்து நியாயப்படுத்த முடியல. ராகுல் காந்தி சொன்ன விஷயத்தை தமிழ்நாட்டை வந்து சொல்வது வேற வலிமையை கூட்ட முயற்சிக்கிறாங்க அப்படின்னாலும் அதற்கான அவங்க அந்த தளத்தோட தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா, அவங்களுடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு அந்த கேள்வி எழுப்பியிருக்கீங்க. நம்ம பேசலாம். திரு சுவாமிநாதன், விஜய் ஃபேக்டர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த கதவுகள் எல்லாம் திறந்திருக்கு, பேர வலிமையை கூட்ட இதையெல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி அவங்க இங்க முதலமைச்சரோட கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நட்பு அப்படின்றதும் திமுக காங்கிரஸுக்கு தேவை தமிழ்நாட்டுல அப்படின்றதும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது, அது நம்ம மறுக்க முடியாது. அவங்க உறுதியாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ ராம்கே அவர்கள்லாம் சொன்ன மாதிரி டெல்லி ஹைகமாண்ட் அவங்க முடிவு பண்ணணும், நீங்க என்னன்னா இங்க பேசலாம், ஆனா ராகுல் காந்தி தான் அதை முடிவு பண்ணணும். அங்க எந்த மாற்றமும் இல்ல, எந்த சலசலப்பும் இல்ல, எதுக்காகவுமே பேர வலிமைக்காக கூட அதை பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. நிச்சயமா அங்க எந்த மாற்றமும் வராது. டெல்லி அகில இந்திய தலைமை இவர்களுக்கு தான் திமுகவோட தான் இணக்கமாக இருக்கிறது தான் விரும்பும். அதான் நான் முதல் சுற்றுலையும் சொன்னேன். அங்க வந்து கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 22 மக்களவை எம்பிக்கள், 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை இருக்கு. பாராளுமன்றத்துல சேர்ந்து செயல்படுறாங்க. இதெல்லாம் ஓகே. அப்ப ஜனநாயகம் என்கின்ற ஒன்று இருக்குல்ல, உள்ளூர்ல இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் ஒரு குரல் எழுப்புறாங்க, எங்களோட கோரிக்கை இது அப்படின்னு. இன்னைக்கு ஜனநாயகவாதியாகத்தான் ராகுல் காந்தி அவர்களை பாக்குறோம். அப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய அவர்கள் சொந்த கட்சியினர் எழுப்பக்கூடிய குரலையே அவர் செவிசாய்க்க மாட்டாருன்னா அவருடைய ஜனநாயகம் அங்க கேள்விக்குள்ளாகும்ல. காங்கிரஸ் கட்சிக்குள்ள அவர் எந்த அளவுக்கு ஜனநாயகத்தன்மையை அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரல. இப்ப அகில இந்திய தலைமை எந்த மாற்றமும் செய்யாது, அதுல கருதில கூட சந்தேகம் இல்லை. ஆனா நிச்சயமா இங்க இருக்கக்கூடியவர்கள் எழுப்பக்கூடிய இந்த எழுக்குரலால, குரலினுடைய வலிமையினால நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ள கூடுதல் சீட்டை கொடுக்க வேண்டிய ஒரு அழுத்தம் நிச்சயமா ஏற்படும். ஏன்னா நீங்க ஜீவானே குறிப்பிட்டது மிக முக்கியமான விஷயம். கடந்த 2011 63 சீட்டு கொடுத்தாங்க. 5 தொகுதிகள் தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. அது மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு தோல்வியாக முடிஞ்சிச்சு. இன்னும் சரியா சொல்ல போனா எதிர்கட்சி வரிசையில கூட திமுகவால உட்கார முடியல. அன்னைக்கு தேமுதிக தான் வந்து எதிர்கட்சியா உட்கார்ந்தாங்க. 2016 அப்படிதான் 40 சீட்டுக்கு மேல வாங்கினாங்க, குறைவான எண்ணிக்கையில தான் ஜெயிச்சாங்க. ஆனா அதை தாண்டி 63, 41 என்று இருந்து வெறும் 25 ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான். அதை விட நான் உங்களுடைய கருத்தை உள்வாங்கிக்கிறேன் திரு சுவாமிநாதன். இதே போல இதே சிக்கல் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் இருக்குல்ல, அவங்க கிட்டையும் கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவங்களும் திருப்பி ஏன் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் ரசிக்க தொடங்குறாங்க. அவங்க கூட கூட்டணி வைக்க தயாராக இல்ல, அவங்கள ஒரு ஆப்ஷனா பாக்குற கட்சிகள் அப்படின்றது இருக்குல்ல, அதுவும் விஜய் ஃபேக்டர்னால தானே. ஆமா, நிச்சயமா வந்து இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதிகளில் மட்டுமே செல்வாக்கூடிய புதிய தமிழகம் கட்சி, ரொம்ப குறிப்பா திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில், கொஞ்சம் திண்டுக்கல் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, கூட்டணி ஆட்சி என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு தான் நான் போய் கூட்டணியில இடம்பெறுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க எல்லாம் விஜய் தந்த அழுத்தம் தானே. இதெல்லாம் இத்தனை கட்சிகள் பேசுறாங்களா, இன்னைக்கு தேமுதிக பேசுறோம், அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, திமுக பக்கம் போக போறாங்களா, அண்ணா திமுக கூட்டணிக்குள்ளேயே திரும்பியும் போக போறாங்களான்னு பேசுறோம். ஆனா நீங்க இப்ப ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, விஜய் மதுரை மாநாட்டுக்கான தேதியை அறிவிச்சதே விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாளை தேர்ந்தெடுத்தார். ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு நாளை தேர்ந்தெடுத்தார். ஆனா இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் போகுதுன்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி கேட்டுக்கிட்டதுனால இன்னொரு தேதிக்கு அது மாற்றம் பண்ணுது. நீங்க விஜய் போகின்ற கூட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் சேர்ந்திருக்கிற போட்டோவை சாதாரண தொண்டர்கள் கையில தூக்கி எடுத்து வச்சு காட்டுறாங்க. அப்ப ஒரு காலம் ஒண்ணு தீர்மானிக்கல, இது இயல்பான கூட்டணி அப்படின்னே சில கூட்டணிகளை காலம் வடிவமைக்கல. அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன சிக்கல்கள் இருக்கும் இப்ப எழும்பி கொண்டிருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற குரல்னால? இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற குரல் வந்து இன்னைக்கு பாஜகவினுடைய அந்த குரல், முதல்ல அவர்கள் பேச 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 இவர்களுக்கு கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு வெளியே இருக்குதுல்ல.
இன்னைக்கு வந்து பாஜக இங்க வந்து ஆட்சி செய்யறதுக்கு நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போடணுமா என்கிற ஒரு விமர்சனம் சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில கடுமையான அளவுக்கு இருக்கு. அது சிறுபான்மையினர்கிட்ட மட்டும் இல்ல, மாநில சுயாட்சியை விரும்பக்கூடியவங்க, மாநில நலன் சார்ந்து யோசிக்கக்கூடியவர்கள்லாம் திமுகவுக்கு மாற்று அதிமுக நினைத்தவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தை யோசிக்கிறாங்களே. இப்ப விஜய் கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுல மாநில கட்சிகள் போலாம், காங்கிரஸ் போலாம். ஆனா இங்க வந்து ஒரு பாஜகவே ஒரு வலதுசாரித்துவ கட்சி என்பதை கடந்து ஒரு மத ரீதியாக அடையாளப்படுத்துறப்ப அவர்கள் வெற்றி பெறதுக்கு நம்முடைய ஓட்டை பயன்படுத்துறாங்களா என்பது அதிமுகவை ஜாலியர உளம் இறக்கிற கதையாதான் ஒவ்வொரு முறையும் நகர்த்துறதா பாக்குறேன். திரு ராம்கி, இப்போ அவர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தி அப்படின்ற அடிப்படையில் அவர் இப்போ ஒரு ஸ்டேட்ல இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை எல்லாரும் அதை கன்சாலிடேட் பண்ணி வைக்கும்போது அவர் அதை புரிஞ்சுக்க மாட்டாரா, அவர் அதை கேட்க மாட்டாரா? டெல்லி ஹைகமாண்ட் தான், அவங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கு எந்த பிரச்சனை இல்லை, அவங்க எந்த முடிவு இது போன்ற சலசலப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட இங்க தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய எண்ண ஓட்டம் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்க மாட்டாரா? ஜனநாயகமான கட்சி தானே அது அப்படின்ட்டு. இல்லை, இங்கே என்ன ஓட்டம்னா அதான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் அரசியல்வாதிகள் பேசியிருந்தால் அது பேசுபொருளாகும். நீங்கள் எங்கேயோ இருந்துட்டு டெல்லியில் இருந்துட்டு இல்லை எங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸை எம்பவர் பண்ணணும்னு சொல்கிறா. நீங்கள் வந்து ஒரு களத்தில் போங்க, சுற்றுப்பயணம் போங்க. இன்றைக்கி எல்லா கட்சியிலும் சுற்றுப்பயணம் போங்க. ஏன் தேமுதிக கட்சி சுற்றுப்பயணம் போகுதுங்க. எல்லா கட்சிகளுமே சின்ன சின்ன கட்சிகளும் சுற்றுப்பயணம் போறாங்க. அவங்க முழுக்க எல்லாம் போய் பாருங்க, கிரவுண்ட் அவங்க கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க இல்ல எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு. அது போன்ற ஒரு முயற்சியில் கூட காங்கிரஸ் தலைவர்கள் எதுவும் செய்யறது இல்லை. நீங்க அதெல்லாம் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இல்ல எங்களுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருக்குங்க அப்படிலாம் சொன்னா கூட அது பேசப்படலாம். எதுவுமே பண்ணாம அங்க திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங்கை போட்டு அங்கேயே எதுவும் பேசப்பட, அதுவும் உள்ளூர் பிரச்சனைகள், தமிழ்நாட்டு திமுக பத்தின எந்த விமர்சனங்களும் கிடையாது. இல்ல என்ன செய்யணும் ஒரு தோழமை சுடல் கூட கிடையாது. அவங்க அங்க பேசின எல்லா விஷயங்களும் என்னன்னா அந்த ஓட்டு திருட்டு அதுதான் பேசினாங்க. அது கனெக்டே ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு நீங்க தேர்தல் வந்துருச்சு. அப்போ இப்போ உங்களுடைய கூட்டணிப்படி நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். இப்ப என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதே ஸ்டேட்டஸ்ல அமைதியா கூட்டணியில தொடருவாங்க, 2026 தேர்தலை எதிர்கொள்வாங்க. நிச்சயமா இதே கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும். அவர்களுக்கு உரிய இடங்கள் திமுக உறுதி செய்யும் தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவும் தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸ் உடைய உதவி நிச்சயமா திமுக தேவை. அதனால அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்களை அகாமடேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த கணக்கு எல்லாமே 2029 வரைக்கும் நீடிக்க வேண்டும் என்பதால் பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் இருக்கும். இது நடுவுல வந்து தமிழ்நாட்டில் இல்லாம வெளில காங்கிரஸ்காரர்கள் உள்ள போந்து எதுவும் சொல்லாம இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. ரமேஷ், அதெல்லாம் அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது இப்ப எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி போகும். 2029 வரைக்கும் அப்படியே போவாங்க அப்படின்ட்டு. இல்ல இதுல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இப்போ வந்து பேசினதுனால புதுசா இந்த சீனுக்குள்ள வந்திருக்கிற திடீர்னு பாப்புலர் ரைட்டர் பாத்தீங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல விட்டதுனால ஒரு புது நிர்வாகி ஒருத்தரை பத்தி நம்ம திடீர்னு கேள்விப்படுறோம். அது இன்னொன்னு வந்து அதனால இல்லன்னு வச்சுங்க. இது வந்து பிரவீன் புதுசா சீனுக்குள்ள வந்திருக்காரு. அப்படிதான் புது நிர்வாகி புதுசா சீனுக்குள்ள வந்திருக்காரு. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாக்குறீங்கன்னா, இந்த விவகாரம் வந்து ஒரு பேசு பொருள் ஆனதுனால மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அது இன்னொன்னும் நீங்க பார்க்கணும். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ மாநில தலைவர் காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து டெல்லியில இருந்து ஒன்னும் அழுத்தம் இல்லை அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்துறாரு. சோ ஆனா இது ஒரு பேசு பொருள் ஆகுது. அதையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். இது மட்டும் ஒரு நிமிஷம் அது என்னன்னா, see they are stealing the limelight for the day அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னொரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, இந்த சீட் ஷேரிங் விவகாரத்துல கடந்த முறை எல்லாரும் விசிகா காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு திமுக கூட்டணி இருந்த எல்லா கட்சிகளும் எதற்காக அவங்களுக்கு கம்மி சீட்டு கொடுத்தாலும் ஒத்துனாங்கன்னா, திமுகல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அஷூரன்ஸ். அவங்க என்ன சொன்னாங்க, நீ 10 சீட்டு கேட்கலாம், ஆனா நாங்க இத்தனை சீட்டு தான் கொடுக்கறோம்னா இதெல்லாம் வின்னபிள் சீட்ஸ். இங்க வந்து வினபிலிட்டி முக்கியம். அது ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டா டிசைட் பண்ணி பண்ணதுனாலதான் திமுகவும் ஒரு மெஜாரிட்டியோட தனி மெஜாரிட்டியுடன் வர முடிந்தது. அதே நேரத்துல இவங்க கொடுத்த சீட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு பெருவாரியான சீட்களை வெற்றி பெற்றாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்க்கணும். அப்போ இந்த வாட்டியும் இவங்க பேசும்போது நீங்க 50 சீட்டு 100 சீட்டுங்கிறதெல்லாம் இல்ல. ஆனா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு கூட இந்த பேரம் இதை வந்து பெருசா கொண்டு போய் ஒரு பேரம் இந்த கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பேசுற அளவுக்கு நிஜமாவே அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு அந்த பொசிஷன் இல்லைங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. ஜீவா, விஜய் அண்ட் ராகுல் காந்தி அவங்களுக்கு இருக்கிற பாண்டு, அதாவது 2012 ஆண்டுல முதலே மீட் பண்ணியிருந்தாரு. விஜய் அரசியலுக்கு வரணும்னு அவர் பேசியிருந்தாரு. இப்போ அப்போசிஷன் லீடரா ராகுல் காந்தி செலக்ட் ஆனதுக்கு டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து அவருக்கு ஒரு விஷ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பார்க்க முடிஞ்சது.
காங்கிரஸ் அவர் எங்கேயுமே விமர்சிக்கல. விஜய் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே அவரு காங்கிரஸ் தொட்டு கூட இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவர் நாகப்பட்டினத்தில் பேசியது வந்து ரொம்ப ஒரு அமைச்சரான இது விஷயம் தெரியுமா? சசிகாந்த் செந்தில் இன்னும் 2-3 பேர்லாம் விஜய் காங்கிரஸ எங்கேயும் விமர்சிக்கிறது இல்ல. விஜய் விமர்சிக்கிறது விஜய் காங்கிரஸ் எங்கேயும் விமர்சிக்கிறது இல்ல. இப்ப அதுக்கான பாசிபிலிட்டி கச்சத்தீவை பத்தி எல்லாம் பேசுறாரு, ஆனா காங்கிரஸ் பத்தி பேச மாட்டேங்கிறாரு. கச்சத்தீவை பத்தி பேசினா காங்கிரஸ் பத்தி பேசியானல. புரிஞ்சுக்கிறீங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் திமுக எதிர்ப்பு அப்படின்றாரு, ஆனா காங்கிரஸ் பெரிய அளவுல விமர்சிக்கிறது இல்ல. ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும், இதுக்கான கேட்டுகள் எல்லாம் திறந்து. விடுதலை சிறுத்தைகளையும் இதுவரையும் அவர் விமர்சனம் பண்ணது கிடையாது, கம்யூனிஸ்டுகளையும் விமர்சனம் பண்ணது கிடையாது. அவருடைய அரசியல்ங்கிறது என்னன்னு தெரியல. ஈழ பிரச்சனையை பத்தி பேசுறாரு, என் தலைவன் இறந்த பிறகுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது எப்படி காங்கிரஸை சீன்ற விஷயம் தானே? எங்கள் தலைவர் இறந்த பிறகு நம்முடைய தொப்புள்குடி உறவுங்கிறாரு, ஆனால் திமுகவை திட்டுறாரு, காங்கிரஸை திட்ட மாட்டேங்கிறாரு. அது ரொம்ப குழப்பமான இதுங்க. அது சும்மா அவர் பண்ணுறது வந்து ஒரு ஷோ, ஒரு பாலிடிக்ஸ். திமுகவை திட்டணுங்கிறது அவருடைய அஜெண்டா, அசைன்மெண்ட் மாதிரி. அடுத்த வாரமும் வருவார், திமுக மட்டும் தான் திட்டுவார், வேற ஒன்றும் இல்லை. அவர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் யாரும் நோக்கமெல்லாம் எல்லாம் கடந்து போயிடணுன்றீங்க. அவருக்கு என்ன நோக்கம் வந்து பார்த்து அவர் சொல்றது. இப்போ இந்த விவாதம் நடக்கிறத கவனிப்பாரு. சில பேர் சொல்றாங்க நான் காங்கிரஸை விமர்சிக்கிறது இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அப்படி ஒரு வரியை மட்டும் சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டீங்க ஜீவா. நிறைவு பகுதி கெஸ்ட் சுருக்கமா சமப் பண்ணிடணும் அப்படின்னு கேட்கிறேன். 2026 தேர்தல் பேரம் திமுக அதிமுக இரண்டுக்குமே சவாலாகிறதா? எந்த கூட்டணிக்கு அதிகமான சவாலாக இருக்க போகிறது அப்படின்றத ரொம்ப சுருக்கமா பதிவு பண்ணுங்க திரு சுவாமிநாதன். முதல்ல நிச்சயமா 2 கட்சிகளுக்குமே வர்ற தேர்தல் கொஞ்சம் சவாலா தான் இருக்க போகுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அழைத்திருக்கிறார். சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே அதை மையப்படுத்தி ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியில டெல்லியில இருந்து வந்தவர் மட்டும் சொல்லல, கரும்பை தின்று விட்டு எங்களுக்கு திமுக சக்கையை மட்டும் தான் தருகிறதுன்னு மிக முக்கியமா KS அழகிரி அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் விமர்சனம் செய்கிறார். சோ தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவையும் இந்த குரல் ஒலிக்கிறது. இன்னும் ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன். வெறுமனே 25 சீட்டு கொடுத்தாங்க என்பது மட்டும் விஷயம் இல்ல. ஈரோடு கிழக்கு போன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் வர்றப்ப அந்த தொகுதியும் கூட கொடுத்த சீட்டை திமுக வாங்கிக்கிட்டாங்க. சோ காங்கிரஸ் இந்த முறை தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவதற்காக விஜய் மையப்புள்ளியா நிறுத்துவாங்க. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் தொடரும். அதுல மையப்புள்ளியா விஜயும் இருப்பார். ரைட். திரு ராம்கி, திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது 20 ஆண்டு கால கூட்டணி. அது அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. 2029 ஒரு கணக்கு ஒன்று இருக்குது, அதனால அது ஒரு பெரிய மாற்றங்கள் வரல. ஆனால் தொகுதிகள் இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே காட்டி ட்ரம்ப் கார்டு மாதிரிலாம் பண்ண முடியாது. எந்த கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் மட்டும் இல்லை, எந்த கட்சியாலும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஏகப்பட்ட டேட்டா அனலிட்டிக்ஸையும் களத்தில் இருக்கிறது. அவங்க சொல்கிறது இந்த தொகுதியில் இவங்க நீங்கள் பெரிய கட்சியில் ஏமாற்றி நீங்கள் வாங்கினா கூட சஸ்டெயின் ஆக முடியாது உங்களால். இப்போ நிறைய கால்குலேஷன் இருக்கு, நிறைய முதலீடுகள் நடக்குது. அதனால வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு இவரை தூக்கி எப்படியாவது சொல்லி கேண்டிடேட் போட்டு இந்த இடத்துல ஜெயிச்சு வந்துடலாம்னா நீங்க சஸ்டெயின் ஆகுது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, பல தொகுதிகள் ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள் திமுக வரது விரும்புறாங்க மக்கள். திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுக போட்டியிடுறது விரும்புறாங்க. நீங்க காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஈரோடு கிழக்கு வந்து திமுக பக்கம் போறதுக்கு ஒரு காரணம். பல தொகுதிகள் இன்னைக்கு வேளச்சேரி ஆகட்டும், மயிலாடுதுறை போன்ற பல தொகுதிகளில் வந்து பிரதான கட்சிகள் போட்டியிடுவதே மக்கள் விரும்புறாங்க. திமுக வாக்களின்னு நினைக்க கூட அந்த இடத்துல திமுக போட்டினா அதிமுக வாக்களிக்கிறதுக்கு விரும்புறாங்க. ஸோ இந்த மாதிரி களம் சூழல் மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவ்வளவு சீக்கிரம் நீங்க டிமாண்ட் பண்ணி ஒரு சீட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன். ரமேஷ், டிசம்பர் வரைக்கும் இந்த சலசலப்பு இருந்துட்டு தான் இருக்கும். இல்ல ரெண்டு கட்சிகள்ல திமுக அதிமுக கூட்டணி தலைமையில யாருக்கு இது அதிக சவாலா இருக்க போகுது அப்படின்றது? இல்ல, தாவேக்கா இந்த விஷயத்த நம்ம பேசணும்னா நிச்சயமா திமுகவுக்கு சவாலா இருக்கும். நான் சொன்ன மாதிரி மெயினா அவங்க எடுக்கக்கூடிய அந்த வாக்கு, எந்த வாக்கு வங்கியை பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணியே நம்ம சொல்லிடலாம். அதனால ஆனா அதை காரணம் காமிச்சு நிச்சயமா வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பேரம் பேசுறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. அது எந்த அளவுக்கு திமுக வந்து அதுக்கு ஈல்டு பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கலாம். ஜீவா, எப்படி சம பண்ணுவீங்க? இல்ல, திமுக காங்கிரஸ்குள்ள எந்த பிரச்சனையும் வரவே வராதுங்க. இது ஆப்போசிஷன் சொல்லுங்களேன். இப்போ அதிமுகக்கு எவ்வளவு சவாலா இருக்க போகுது இந்த தேர்தல் பேரம்? அதிமுகக்கு ஒரு விதமான சவால் தான் அதிமுக. ஏன்னா இப்ப இவருக்கு திரண்டு இருக்க கூட்டத்தை என்னால வந்து திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்புன்னு குறிக்க முடியல. அது ஒரு வித்தியாசமா இதுவரையும் ஓட்டு போடாத கூட்டம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஆனா திமுக எதிர்ப்பை இவர் ஒவ்வொரு முறையும் பேசுவதனால திமுகவை பிடிக்காத கூட்டம்னு ஒரு கூட்டம் அதிமுகல இருக்கு, பாஜகல இருக்கு, நாம் தமிழர்ல இருக்கு. அந்த கூட்டம் இவருக்கு வருவதற்கான வாய்ப்பு வங்கியாவே கேட்கல. எப்படி கூட்டணி கணக்குகள் ஆட்சி அதிகாரத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இவர்கிட்ட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து எடப்பாடி வந்து அந்த முத்துராமலிங்க தேவர் விஷயம் வந்து மதுரை விமான நிலையத்தில் வைக்கணும்னு சொல்றதுனால ஆல்ரெடி அவங்களோட கூட்டணியில நீண்ட காலமா இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய அந்த 2 கட்சிகள் விஜய்கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி கூட்டணி ஆட்சிங்கிறது சொல்லிட்டே இருக்காரு. அதனால விஜயோட ஒரு கட்சி கூட்டணிக்கு வரும்னா அது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி வருவதற்கான வாய்ப்புகள் அமையும்.
அதை தவிர்த்துட்டு பொதுவா இவர் விஜயுடைய இது சவால் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுகாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு மரபுக்கு தான் சவாலா விஜய்க்கு கொடுக்கிற கூட்டத்தை நான் பாக்குறேன், அச்சப்படுறேன். சரி, விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான